Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒரு vlogல சொல்லியிருந்தேன் என்னோட மெட்டர்னிட்டி வேர்ஸ் தான் தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஏன்னா எப்போ எந்த ரீல் போட்டாலும் மெட்டர்னிட்டி வேர்ஸ் போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தனியாகவே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். மேபி vlogோட பண்ணால் கொஞ்சம் வந்து அது வந்து டெடிகேட்டடாக இருக்காது அண்ட் நிறைய டீட்டெயிலிங் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட மெட்டர்னிட்டி லான்ச் வேர்ஸ் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் போடலாம் வெளியும் போடலாம். பட் அதுக்கு நம்ம ஒரு சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியே போடுற மாதிரியான ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியாக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் நான் எங்கேருந்து வாங்கினேன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் மேபி அதே பேஜில் வாங்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வெளியே போடுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே நான் வந்து எதுன்னு காமிக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் எல்லாமே அந்த ஒன்றை தவிர எல்லாமே வந்து கொலாபரேஷனில் வந்தது தான். ஸோ கொலாபரேஷனில் வந்ததுனால ஜஸ்ட் லைக் தட் நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ணல. ஒரு சிலதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு பார்த்துட்டு அண்ட் இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதை விட பெட்டராக ஏதாவது மாடர்னாக கிடச்சிது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில பேஜஸ்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப மாடர்னாக கொஞ்சம் வந்து கிளாஸியாக போடலாம் இந்த குவாட்ஸ் மாதிரிலான்னு. பட் அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. சரி நம்ம மெட்டர்னிட்டி வேர்ஸ் எவ்வளோ நாள் போடுவோம்னு நமக்கு தெரியாது. மேபி ஒரு 6 months 8 months 1 year அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ அதுக்காக இதெல்லாம் செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் வாங்கலை. அண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பெஷல் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மெட்டர்னிட்டி வேரில். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, இன்னொன்று ஹாஸ்பிட்டல்லேருந்து வரத்துக்கு. ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லான்ச் வேர்ஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு லான்ச் வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி டிஷர்ட்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து நைட்டி போட மாட்டீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப மோர் ஆஃப் அ டிஷர்ட் அண்ட் இந்த வெஸ்டர்ன் டைப் பர்சன் அப்படின்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தரம் க்ளோதிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டர்னிட்டி வேர்ஸ். ஸோ இது எப்படி நான் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி இந்த நம்ம மெட்டர்னிட்டி நைட்டிஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அண்ட் பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் எனக்கே இந்த டவுட் இருந்துச்சு எப்படி இதில் வந்து ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஐ ஷோ யூ தட். இப்போ இது இருக்குது இல்லையா, இப்போ நார்மலாக டிஷர்ட்டோட நெக்கு வந்து நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வரைக்கும் வரும். ஸோ மேலே இருக்க துணியில் வந்து அந்த அளவுக்கு வந்து துணி கொடுத்துருவாங்க. பட் இந்த இடம் இருக்கு இல்லையா, இது நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா இதோட நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இப்படி புல் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மெட்டர்னிட்டி வேர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து டிஷர்ட். இது கீழே பேண்ட் வந்து நீங்கள் என்ன பேண்ட் வேணால் கம்ஃபர்டபுளாக இருக்கிறத போட்டுக்கலாம். ஸோ இது டிஷர்ட் மட்டும் அமைச்சிருந்தாங்க. இது கூட ஒரு பலாசோ அமைச்சிருந்தாங்க. பலாசோ நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இது மட்டும் தான் ஃபீடிங்காக அப்படின்றதுனால இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவங்க பேஜில் வந்து நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது. பட் லைட்டாக ஃபேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி குவாலிட்டி வைஸ் குட். ஸோ நம்ம வீட்டில் போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான க்ளோதிங் வேணும்னா இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே யூஸ்வலாக பார்க்குற இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி நைட்டிஸ் கவுன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ அது யாரும் நைட்டின்லாம் வந்து சொல்கிறது இல்லை. பட் எனக்கு சம்டைம்ஸ் அது இன்னுமே நைட்டியாக தான் ஃபீல் ஆகுது. பட் வந்து கவுன்ஸில் வந்து நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அதே தரம் க்ளோதிங்லேருந்து வந்தது தான் இந்த எல்லோ கலர். இதை நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இந்த இது வரும், இந்த மேலே அந்த இது மாதிரி வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்கு கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ தட் நம்ம புல் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். இது வந்து பஃப் ஸ்லீவ்ஸில் வருது. அண்ட் பின்னாடி வந்து இதில் நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப தொலை நைட்டி மாதிரி இருக்காது. ஸோ இதில் சைஸஸ் இருக்குது. உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் என்னென்னா இந்த ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லலாம் எனக்கு ஒரே ஒரு சின்ன இது, இந்த நைட்டிஸ்லலாம் இப்போ நான் எஸ்ஸுனா ஒரு 34 எஸ்னா பரவாயில்ல. பட் ஸ்டார்டிங் சைஸே வந்து அவங்க 36 38 அந்த மாதிரி தான் ஒரு சில பேஜஸில் வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நாட் இருக்கிறதுனால மேனேஜபிள். ஸோ இது வந்து வீட்டில் நைட்லலாம் போடுற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இதை நான் வாஷும் பண்ணிட்டேன். இது வந்து கலர் வந்து இப்படி இருக்கிறதுனால ஃபேட் ஆகலை. மேபி வேறு கலர் டார்க் கலர்ஸ் போயிருந்தால் ஃபேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் குவாலிட்டி வந்து ஓகே, நல்லாயிருக்கு. அடுத்து இன்னும் 2 இது வந்து பார்த்திங்கன்னா GRM எலைட் வேர் அப்படிங்கிற பேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க.
ஸோ இது மட்டும்தான் நான் இன்னும் வாஷ் பண்ணலை, ஏன்னு தெரியல, நான் இன்னும் இதை போடவே இல்லை. இது கொஞ்சம் எனக்கு லூஸாக இருந்துச்சு, ஆனால் சைஸ் என்னமோ அதே சைஸ் தான், எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரிண்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பட் வாஷ் பண்ணால் தான் தெரியும் இது ஃபேட் ஆகுமா என்னன்னு. இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ இந்த புல் பண்ணி ஃபீட் பண்ணுறது, பின்னாடி நாட்டும் வந்துடும். இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கலருமே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு நமக்கு வந்து பர்பிள்லாம் பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா GRM எலைட் வேர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருந்தது. இவங்களது வந்து 3 பீஸ் எடுத்தீங்கனாலே 999க்கு தருவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அவங்கக்கிட்ட இருக்குது அண்ட் அவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு தான் கொலாபரேஷன் வந்தது, பட் யூடியூப்லாம் அவங்க வீடியோ போட சொல்லி எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. நானா சரி என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் ப்ரெக்னென்ட் உமன் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்லாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரியான நைட் வேர்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அடுத்தது. இதே பேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர், இது வந்து ப்ளூ. இந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டான ஒரு கலர். இதுவும் நான் வாஷ் பண்ணல, அந்த GRM எலைட் வேர் மட்டும் நான் இன்னும் வாஷ் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. முன்னே இருந்தது தான் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து சைஸ் கரெக்டாக இருந்தது அண்ட் இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவ், அதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதே மாதிரி புல் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரி. மேபி ஆஃப்டர் டெலிவரி நான் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் vlogல நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து பின்னாடி வந்து நாட் வருது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோஸ் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்தது. அண்ட் அடுத்தது லாஸ்ட்டாக வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா த எவ்ரிடே கேஷுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்னு நினைக்கிறேன். இப்போ வந்த இந்த நைட் வேர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப குவாலிட்டி பிடிச்சிருந்தது வந்து இவங்களோடது தான். அதுவுமே நல்லா தான் இருக்குது, பட் அதை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு சில இந்த பிரிண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி மெஸ்ஸியான பேட்டர்ன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நிறைய விளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி இவங்களோட வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், ரீல்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் அதே தான், புல் பண்ணி ஃபீட் பண்ணுறது. பட் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ். இவங்கள்ட்ட ஸ்லீவ் பேட்டர்ன் வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள். இது மற்றதெல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்காது, இது ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கலருமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேடு சுத்தமாக ஆகவே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுலேயுமே நாட் வருது. இது வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான, நான் என்ன சைஸ் போட்டிருக்கேன்னா இதில் சைஸ் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணல, எம்ன்னு நினைக்கிறேன், நாட் ஷோர். அவங்களோட ஸ்டார்டிங் சைஸே எம் தான், ஸோ அதனால ஸ்டார்டிங் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த எவ்ரிடே கேஷுவல்ஸ் அப்படிங்கிற பேஜ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரீன் கலரும் செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த க்ரீன் கலர் நேற்று தான் போட்டிருந்தேன், அதனால் வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலாக நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வந்து ஃபேட் ஆகலை. அண்ட் ஒரு சில இந்த மாதிரி கிளாத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வாஷ் பண்ணோடனே லைட்டாக ஓட்ட விழுந்துடும். இந்த பனியன் கிளாத்தில், தரம் க்ளோதிங்லேயுமே லைட்டாக ஒரு இதில் நான் மெட்டர்னிட்டி வேறு ஒன்று இருக்குது, அதாவது ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு கவுன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கவுனில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண 2 வாட்டி வாஷ் பண்ணேன், அதுலேயே வந்து ஃபேட் ஆகிடுச்சு, ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது வந்து நான் வந்து கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்ட். இதோட ப்ரைஸ் மட்டும் எனக்கு ஷுவராக தெரியல, ஸோ நீங்கள் வந்து அவங்க பேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி குவாலிட்டி நைட் கவுன்ஸ், இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு போட்ட உடனே நமக்கு ஃபீல் ஆகுறது வந்து அந்த மெட்டீரியல் தான். அது வந்து இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயே க்ரீனும் வந்து வாங்கினேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்க பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மெட்டர்னிட்டி வேரில் வந்து ஒரு குவாட்ஸ் கொடுத்துருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் டாப்பு, அது கூடவே வந்து பேண்ட் செட்டு இது. ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட லென்த் வந்து உங்களுக்கு ஹிப்புக்கு கீழே வரைக்கும் வரும், சைடில் ஸ்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அண்ட் ரீல்ஸில் ரெண்டுத்துலேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுவுமே ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக். இதுவுமே இந்த மாதிரி புல் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். நான் உங்ககிட்ட போய் விசாரித்தேன், இதே பேட்டர்னில் வந்துட்டு நான் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி ஆஃப்டர்
1 இயர் வந்து நான் வந்து ஒரு நான் ஃபீடிங் குவாட்ஸ் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக அவங்கக்கிட்ட விசாரிச்சிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதோட ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நைட் கவுன்ஸ் பிடிக்காதுன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதையும் வாங்கிக்கலாம். இதோட பிரிண்ட்லாம் பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பிரிண்ட்ஸ்லாம் வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி நைட் வேர்ஸில் இந்த மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக மினிமலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, இந்த மினிமல் பிரிண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் அண்ட் நமக்கு மேபி வந்து இப்போது ஆஃப்டர் டெலிவரி கூட கொஞ்சம் தொப்பை இருக்கலாம். அப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படியெல்லாம் இந்த பேண்ட்டில் வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து லான்ச் வேர்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சமயா சாரீ ஷேப்பர் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம். ஓகே, அதுலேயுமே வந்து ஒன்று வந்து துவைக்க போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், இதே மாதிரி ஒரு மெட்டர்னிட்டி வேர் தான். ஸோ ரெட் கலர் மெட்டர்னிட்டி வேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது நம்ம காட்டன் நைட்டிஸ் போடுறோம் இல்லையா, அதே காட்டன் நைட்டிஸ் மாதிரியே இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நைட்டி போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வீடியோஸ்க்காக வந்து நைட்டிஸ் போட முடியாது. பட் இது வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டி மாதிரி தான், லைனிங்லாம் எதுவுமே கிடையாது. பட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் இந்த ரெட் கலரும் சேம் பேட்டர்ன், காலர் வச்சுருக்கோம், சென்டரில் ஜிப் வரும். ஸோ சென்டர் ஜிப்னா நைட்டி மாதிரி, நைட்டிலாம் சென்டர் ஜிப் வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சென்டரில் ஜிப், பட் அந்த ஜிப்பு கூட இன்விசிபிளாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியாது இப்படி. ஸோ நம்ம நைட்டிலேயாவது மேலே ஜிப் இருக்கும். இது வந்து ஜிப்பு வந்து உள்ளே இந்த பக்கம் இருக்குது, உள்பக்கம் இருக்குது. ஸோ ஜிப் வந்து உங்களுக்கு இன்விசிபிள் ஜிப். இதில் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்கில் வருது. அண்ட் இதுலேயுமே வந்து இந்த ஃப்ராக் மாதிரி ஃப்ரில்ஸ்லாம் வச்சு அழகாக இருக்கும். அண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே ஃபேட் ஆகலை. லைட்டாக ஆக்சுவலாக சாயம் போச்சு, பட் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபேட் ஆகலை, கிளாத்து அப்படி தான் இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து நாட் இருக்குது. ஓகே, இந்த காலர் வச்சுருக்க டைப்பில் வந்து ஃப்ரண்ட்டில் நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நைட்டி மாதிரியே ஃபீல் ஆகாது, நீங்கள் வெளியே கூட போட்டுக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே போட்டுட்டு போகும்போது உள்ளே மேபி ஏதாவது பேண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது டார்க் கலர் பிரச்சனை இல்லை, லைட் கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக இதில் வந்து நீங்கள் உள்ளே ஏதாவது போட்டு போகிற மாதிரி இருக்கும். மேபி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வந்துட்டு பேண்ட்டோ, பலாசோ பேண்ட்ஸ் போட்டிங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஜாக்கியில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், என்னோடய மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்காக வாங்கியிருந்தேன். ஸோ அது கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லைனா பலாசோ இல்லை குட்டி மினி ஸ்கர்ட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கிங்கன்னா அந்த மாதிரி போய்க்கலாம். பட் இது வந்து ரொம்ப காட்டன், ப்ரீத்தபிள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏமா இது நைட்டி மாதிரியே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக நைட்டி மாதிரி இருக்காது, பட் நைட்டி ஃபீல் தான் நமக்கு கொடுக்கும். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வீட்டில் இருக்கும் போதே போட்டுக்கிற மாதிரி. பட் நீங்கள் எங்கே வேணால் போட்டுட்டு போகலாம். இதை அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும், கவுன் மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அது. என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ், நான் இதில் எஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இவங்கக்கிட்ட எஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே சமயா ஷேப்பர் அந்த பேஜ்லேருந்து இந்த எல்லோ கலர், இது கூட நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. இது கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் ஒரு விளாகில் கூட ஃபுல் லாங் வீடியோவில் வந்து இதை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இதோட குவாலிட்டி, இதோட கலர், வைப்ரண்ட் பிரிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லோ அண்ட் ஒயிட் கலர் அந்த காம்பினேஷனில். இதுலேயும் நாட் வருது. இது இன்னுமே லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஜிப், பட் நெக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் நெக். ஸோ நார்மல் நெக் மாதிரி வரும், இது காலர் வராது. காலர் வராத இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நாட் வந்து பின்னாடி கட்டுற மாதிரி வரும். காலர் வச்சுருந்தா முன்னாடி கட்டுற மாதிரி வருது, இல்லைனா பின்னாடி கட்டுற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நான் வந்து வெளியெல்லாம் போட்டு போயிருக்கேன். இல்லை ஒரே ஒரு ட்ராபேக், நான் சொன்ன மாதிரி லைட் கலர் அப்படிங்கிறதுனால பயங்கர டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ளே கண்டிப்பாக நம்ம ஏதாவது போடணும். அந்த ப்ளூ கலர்லையாவது போடலைன்னா பரவாயில்ல, பட் இதில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது போடணும். பட் நைட்டி மாதிரியே இருக்காது, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐ ஹைலி ரெக்கமெண்ட். இன்னொன்று என்னென்னா, லைட்டாக கொஞ்சம் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுள் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால
இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வாங்கிட்டீங்கன்னா பார்த்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரெட் கலராக ப்ளூ கலரான்னு தெரியல, நான் ஒரு வாட்டி கொஞ்சம் ஏடா கூடமாக பப்பரப்பேன்னு உட்காந்து லைட்டாக தையல் விட்டுருச்சு. மேபி நீங்கள் மேல் தையல் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதை என்கொயரி பண்ணியிருந்தீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ அவ்வளோ அழகான ஒரு ட்ரெஸ். இதுவும் வந்து ஹைலி ரெக்கமெண்ட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் நான் வந்து பெருசாக எங்கேயும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணேன், பட் வீடியோவில் எதுலேயுமே வரல. இதுவும் அதே மாதிரி இந்த எல்லோ மாதிரி தான், ஃப்ரண்ட் ஓப்பன் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் வந்து இன்விசிபிள் ஜிப்பு. ஸோ உங்களுக்கு ஜிப் வந்து இருக்கிறதே தெரியாது. இல்லை எல்லாமே வந்து இன்விசிபிள் ஜிப், எல்லாமே சென்டர் ஜிப் தான். இந்த சென்டர் ஜிப் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போது இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஜிப் இருக்குது. இது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு ஃபீட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். பட் இது கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், சென்டர் ஜிப் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 3 டயர் ஃப்ராக் மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து நாட் வரும். ஸோ இது வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். லைட் கலர்லாம் எதுவுமே சாயம் போகலை, ஃபேட் ஆகலை. ஆப்வியஸ்லி ஆகாது, ஏன்னா இது ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் வருது. இது வந்து பஃப் ஸ்லீவ் பட் வித்தவுட் எலாஸ்டிக். மற்றது எல்லாமே வித் எலாஸ்டிக் நினைக்கிறேன். இது வந்து சும்மா இந்த இது மட்டும் வச்சுருக்காங்க, பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்க, அதாவது டியூவல் பர்பஸ், வீட்லேயும் போட்டுக்கலாம் இல்லை வெளியும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரினா இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் லைட் கலர் வரும்போது நீங்கள் உள்ளே ஏதாவது போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வெளியே போகிறீங்கன்னா, வீட்டில் இருக்கோம்னா நமக்கு தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ அதுக்காக வந்து இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ டூவல் பர்பஸ்க்காக. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே போட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு செட். இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு விளாகில் போட்டிருந்தேன். மூவி போயிருந்தப்போ இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து லேபிள் குஷக்ரா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேப்ரிக், செம்ம காட்டன் மெட்டீரியல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப லென்த்தாக இருக்கும், அனார்கலி மாதிரி பெருசாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீடிங் ஜிப்பு ரெண்டுமே வந்து இன்விசிபிள் ஜிப், உங்களுக்கு ஜிப் இருக்கிறதே தெரியாது. அண்ட் ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன லேஸ் டீடைலிங் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்துச்சு எனக்கு. ஃப்ரண்ட்டில் தொப்பை இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் தூக்குச்சு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பெரல இருந்துச்சு. ஸோ நீங்கள் மேபி ஹைட்டாக இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி ஃபுல் அனார்கலிஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை நான் வாஷும் பண்ணிட்டேன், சாயமும் போல் எதுவுமே ஆகலை, ஃபேட் ஆகலை, எதுவுமே ஆகலை. அண்ட் இதோட பேட்டர்ன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்கு மேலே வந்து ஓவர் கோட் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ்லெஸ் ஓவர் கோட். ஏன்னா அதில் வந்து 3/4 ஸ்லீவ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஓவர் கோட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாட் வரும். ஸோ இதுக்கு நான் ஃபோட்டோ எடுக்கல ஆக்சுவலாக, பட் அந்த விளாகில் நான் வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் மேபி அந்த வீடியோவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அண்ட் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ்ஸஸ் வெளியே போகிறதுக்காக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து இது நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இதுவுமே லைட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அனார்கலி அப்படிங்கிறதுனால நீங்கள் உள்ள ஒரு லெகின் போட்டால் கூட எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி தான். ஸோ இதுலேயே வந்து இன்னொன்று அமைச்சிருந்தாங்க. இது வந்து லைட் கலர், இது நான் இன்னும் எங்கேயுமே போடலை. இதுவும் நல்லா இருந்துச்சு. இதுவும் செம்ம காட்டன் ஃபேப்ரிக், ரொம்ப கம்ஃபர்டபுள். இதில் வந்து காலர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வந்துடும், பட் ஸ்டில் சைடில் வந்து ஃபீடிங் ஜிப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்கிட்ட இந்த கலரே இல்லை, அதனால தான் நான் இது பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ், இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பின்னாடி நாட் வரும், அதில் வந்து நாட் வராது, ஏன்னா அதில் வந்து ஓவர் கோட் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் நாட் கொடுத்துருக்காங்க அந்த ஓவர் கோட்டில். பட் இதில் வந்து பின்னாடி நாட் வரும். இதுவுமே ஃபுல் சைஸ், நல்லா லென்த்தியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். இது ஸ்ட்ரைப்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் காலர் வச்சிருக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி குர்த்தினா வந்து இதுதான். எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக டிஸ்பேச் பண்ணி எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்க வெப்சைட்டில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி குர்த்தி மட்டும் இல்லாமல் இந்த 2 பீஸ் செட்டு, 3 பீஸ் செட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஓகே, அடுத்தது த மோஸ்ட் ரெக்வஸ்டட் ட்ரெஸ் வந்து இதுதான் நானே வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு நான் சொன்னது. உங்க எல்லாருக்குமே இப்போ சப்போஸ் நீங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் தேடுறீங்கன்னா, பேபி ரிலேட்டடாக இல்லை ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக தேடுறீங்கன்னா அந்த ஆடே வந்துட்டுருக்கோம். அதில் கண்டிப்பாக இந்த ஆடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீத்தி ஷேப்வேர் அப்படிங்கிற ஒரு பேஜ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆமாம், ப்ரீத்தி டிசைனர்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணுது. என்னோட பர்த்டேக்கா பேபி? ஆமான்னு நினைக்கிறேன். பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ நானும் வந்து இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணாங்கன்னு இதை வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஜிப் வரும். இதுவும் வந்து ஃபேட் ஆகலை, எதுவுமே ஆகலை. பட் இது பியூர் காட்டன் கிடையாது, கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டன். சம்டைம்ஸ் இந்த வெயிலில் வந்து ஒரு சில காட்டன்லாம் போட்டால் வேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்டன் இது. ஸோ அதனால இதில் இன்னொன்று எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, இதில் லைனிங் இல்லை. நான் லைனிங்னு நினச்சி ஆர்டர் போட்டேன், பட் இதில் லைனிங் இல்லை. அண்ட் ரொம்ப இந்த மிக்ஸ்டு காட்டனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஃபேன் ஓடிட்டுருக்குன்னா புஸ்கன்னு பறந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ட்ரெஸ் போடும்போது. உள்ளே கண்டிப்பாக ஏதாவது நம்ம போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு பலாசோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பஃப் ஸ்லீவ்ஸ். அண்ட் இது பின்னாடி வந்து நாட் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தியான ஒரு ஃப்ராக். கலர் அண்ட் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இது வந்து வாங்கினேன். இது பார்க்கறதுக்கு ப்ரௌன் மாதிரி தெரியுது, பட் இது ப்ரௌன் கிடையாது, ஒரு மாதிரி டார்க் பர்பிள், இந்த பர்கண்டி கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர். மற்றபடி எல்லாமே இதில் ஓகே, நல்லா இருந்துச்சு. லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி 2 ஜிப், இன்விசிபிள் ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப் 2 சைடு வைக்கிறது தான் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய பேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீத்தி ஷேப்வேர் அப்படிங்கிற ஒரு பேஜில் வந்து வாங்கியிருந்தேன். இது நானே வாங்கியிருந்தது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க மெட்டர்னிட்டி கலெக்ஷன். நான் இன்னும் நிறைய வந்து கொஞ்சம் இந்த கோஆட்ஸ் மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி வாங்கலாம்னு நினச்சேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது 1 இயர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் பெருசாக எதுவுமே வாங்கிக்கல. பட் நல்ல ட்ரெஸ் ஒரு 2 வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் மேபி அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து அதுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வீட்டில் போடுறதுக்கு மேபி நீங்கள் வேறு ஏதாவது பேஜ் கூட கொஞ்சம் சீப்பாக இருக்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வரத்துக்கு மட்டும் ஒரு 2 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் வச்சுக்கோங்க. ஸோ எஸ், இது இல்லாமல் மெட்டர்னிட்டி ப்ராஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னர்வேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமும் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. MMD இந்தியா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுவும் கொலாபரேஷன் தான். பட் நான் வாங்குறதுக்காக தான் போனேன். பட் அவங்க வந்து கொலாபரேஷனுக்கு ரீச் அவுட் பண்ணதுனால அது கொலாபரேஷனாக மாறிடுச்சு. பட் நான் அவங்க பேஜில் தான் வாங்குறதா இருந்துச்சு. அதுவுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. மெட்டர்னிட்டி ப்ராஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் நான் வந்து என்ன மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா பேடடாக இருக்கணும், அப்படி இல்லைனா ரிமூவபிள் பேட்ஸோடு இருக்கணும். ஒரு செட் வந்து நான் பேடடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வீட்டில் இருக்கும் போது பேடட்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது நமக்கு. மேபி வெளியே போகிறோன்னா கண்டிப்பாக பேடட் அவசியம். இல்லை அப்படின்னா வந்து மேபி மில்க் லீக் ஆகலாம். ஸோ அதனால அந்த பர்பஸ்க்காக கண்டிப்பாக பேடட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2, 3ஆவது வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான ப்ராஸ் வந்து தேடி வாங்கி வச்சுக்கோங்க. மேபி நான் ஃப்யூச்சர் விலாக்ஸ்லேயோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ப்ரெக்னென்ட் மாம்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க அண்டு சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, நிறைய டிஎம்ஸ்லாம் வருது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் அதெல்லாம் எனக்கு டைம் வரும்போது நான் வந்து ஒன்று வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.